உண்மையாகவே கொஞ்சம் 160 டிகிரி தான் அந்த ரேட் இருக்குது. இது 180 160 இன்னும் கொஞ்சம் பண்ணால் வந்துடும். பண்ணால் ஏற்கனவே எக்ஸசைஸ் ஆனால் பின்னாடி கொண்டு போகணும். இது இருக்கு. இந்த கை இந்த கை தான் ஆமாம் அந்த ஸ்டிக் எடுத்து செய்ய சொன்ன எக்ஸசைஸ் மேலே அதெல்லாம் செஞ்சாலே இப்போ விழுந்துட்டேன் இந்த காலை பாருங்களா. இது வந்து ஏணி தூக்கி போயிட்டு அப்படியே உளுந்து வந்து காலில் விழுந்துச்சு. இது வந்து இம்மா பஸ் வீங்கிடுச்சு. நம்ம போலீஸ் ஹாஸ்பிட்டல் வந்த இவங்க மாலா டாக்டர் இருக்காங்க. இப்போ இந்த வழி இல்லை சார். அங்கே மட்டும் ஒரு ஹோல் இருக்கே சார். இந்த கயிற்று பாருங்க. யூடியூப்ல போடுமா எனக்கு அப்புறம் இதெல்லாம் நானே போடவே இல்லை. மேலே வைக்கவா? சின்னதா சக்கரை சுகர் இருக்கு. இது பவர் இல்லைங்களா? இன்னொரு லைட்டு போடு. இல்லை தெரியுது ஹோல்ஸ் தெரியுது தெரியுது. அது ஏன் சார்? வறுத்து வச்சேன் காலையில். வலி எதாவது இருக்கா? முதல்ல வலி இருந்தது, இப்போ வலி இல்லை. இங்கே கொஞ்சம் வலி தான். எலும்புலாம் உடையில. ஓகே ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் தான் தெரியுது எலும்பு உடையில. பட் அது வந்து பஸ்ஸில் வருதுங்களா? அதுவும் ஒன்றும் வரல. பயப்படுத்த உங்களுக்கு வெளியில் ரெட்னஸாக இருக்குது பஸ் இருக்குது அப்படின்னா பயப்படலாம். இன்ஃப்ளமேஷன் எதாவது இருக்கும். இப்போ வந்து இது ப்ளைனாகவே விட்டுருங்க. கட்டு அதாவது மண்ணு போட்டு சின்ன பிளாஸ்ட் மாதிரி இருக்கும். பார்த்து அப்படியே மேலே கிணக்கு பாருங்க. இப்படி அடிக்கடி இருக்கும். அந்த டஸ்ட்பின் ஏன்னா இது ஏறும்போது இறங்கும்போது ஏதாவது அப்படி இடிச்சுப்படியே காயமாகுது. வேற ஒன்றும் இல்லை சார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ஃபுல்லாக ரெட்னஸ் இருக்குது, இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னா உங்களால் காலை கீழே கூட வைக்க முடியாது. ஸோ அதனால் புண்ணு ஆறி போச்சு. அது ஏன் கோல்டு இருக்குது? அது அந்த கோல்ஸ் வந்து வேறு ஏதாவது நீங்கள் அரிச்சு கொடுப்பீங்க, வேறு எதாவது பண்ணிக்கலாம். நான் மெத்த மேலே ஏறி எத்திக்கிறேன். சாய்ச்சிட்டு கீழே வந்து கேட்டை மூடம்ல கடற்கரை வந்து இப்படி நம்ம காரணம் ட்ரீட்டிங் பண்ண ஒன்றும் போல. அந்த ஸ்கின் வந்து போஸ்டர்